மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்க ராசியிலேயே குரு, சுக்கிரன், சந்திரன் 3 கிரகங்களும் இணைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பான அமைப்புங்க. இது உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையோ, மனசுக்கு சந்தோஷத்தையோ, சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பையும் கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா புதன்கிழமையான இன்னிக்கு சந்திரன் உங்க ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால மனசுக்கு புது உற்சாகமும் நல்ல சிந்தனைகளும் தரும். லாபஸ்தானத்துல அதாவது 11ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதுனால நிதி சம்பந்தமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாவும் சில உதவிகள் வரலாம். 10ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறது உங்க தொழில் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. கடின உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆனா ஒரு சின்ன கவனம் தேவைங்க. உங்க ராசிநாதனான புதன் பகவான் 12ஆம் வீட்ல சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க நிலையில இருக்கிறதுனால தகவல் தொடர்புகள்ல கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். தேவையற்ற செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நல்லா யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. 12ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதால தூக்கமின்மை, தேவையில்லாத பயண செலவுகளும் வரலாம். 9ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. இருந்தாலும் குரு சுக்கிரன் பலத்தால இந்த சவால்களை எல்லாம் நீங்க திறமையா சமாளிச்சு இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாவே முடியும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் முன் ஆராய்ந்து செயல்படுங்க. மூத்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்க. தேவையற்ற விவாதங்கள், ஆடம்பர செலவுகளை தவிருங்க. ராகு காலம் மதியம் 12:05 முதல் 1:41 வரை என்பதால் இந்த நேரத்தில் முக்கிய காரியங்களை தொடங்குவதை தவிர்க்கலாம். பரிகாரமா புதன் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயிலில் புதன் பகவானை தரிசிக்கலாம். பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்குறது அல்லது கல்விக்கு உதவி செய்யறது நல்ல பலன் தரும். இன்னைக்கு உங்களுக்கான ஓவரால் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5க்கு 5ங்க. உங்க நாள் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள்.